எங்க வீட்டு விநாயகர் வரும்போதுதான் இப்படி ஆகணுமா? தலை குத்தினுமா போய் விநாயகர் வாங்கிட்டு வரணும். விநாயகர் சதுர்த்தி பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு சமையலுக்கு தேவையானது பருப்பு, அரிசி, அடைக்கு பருப்பு, சுண்டெல்லாம் நேத்து நைட்டு ஊற வச்சுட்டேன். வீடியோ கால்ல கொஞ்சம் பாப்பாவை பார்க்கணும்ட்டு பாப்பா பார்த்துன்னு பூஜை சாமானுக்கு புட்டு வச்சேன். இனிமேல் சாப்பாடும் வடிச்சிட்டேன். விநாயகர் வர வைக்கணும். அதுக்குள்ள நான் எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பூஜை சாமான் போட்டு வச்சு யார் வீட்டுக்கு வரும்போது வந்து விளக்கு எறியணும். தேஜுவும் அவங்க அப்பாவும் போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வர போவாங்க. பட் நம்ம போன இடத்துல விநாயகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் 5 நிமிஷம் இருங்க, போயிட்டு விநாயகர் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுவோம். நம்ம வீட்டு விநாயகர் வந்துட்டாங்க. விநாயகரை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. தங்க விநாயகர் ரெடி. வாங்க வீட்டுக்கு போலாம். விநாயகரை சேஃபா எடுத்துட்டு போகணும். எனக்கு வேஸ்டே கட்ட தெரியாது. வேஸ்ட் அமுந்துனாலும் பரவாயில்ல, விநாயகர் தான் முக்கியம் எனக்கு. அம்மாவுக்கு வெயிட் பண்றோம். விநாயகரை பூ போட்டு விநாயகா போற்றி மந்திரம் சொல்லி நம்ம வீட்டுக்கு வெல்கம் பண்ணோம். அபிஷேகம். இப்போ விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலில் பண்ணுறோம். பாலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர், அப்புறம் சந்தனம், 3 அபிஷேகம் பண்ணிவிட்டு விநாயகருக்கு வந்து இப்போ பூனல் போடணும். பஞ்சில் வந்து மஞ்சள் தடவி பூனலாக போட போகிறோம். விநாயகருக்கு வந்து இப்போ அழகுபடுத்தி பார்க்கணும். அதனால் வந்து பூவு, இருக்க மாலை எல்லாம் போட்டு நகைகளை போட்டு அழகுபடுத்தி பார்க்க போகிறோம். செயின், கம்மல், அப்புறம் எனக்கு பிடிச்ச மோதிரம். கொஞ்சம் திரும்ப புதுசாக வாங்கின கம்மலையும் மோதிரத்தையும் விநாயகருக்கு போட்டு அழகு பார்க்குறேன். விநாயகருக்கு கொடை வச்சாச்சு. இனிமேல் வந்து விநாயகருக்கு படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஃபாலோ ஃபார் மோர் vlogs. ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிட்டோம்.